ஒருத்தருக்கு பார்த்தா 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில மாட்டி நான் அவஸ்தைப்படணும்னு இருக்கு. கரெக்ட்டா என்னுடைய பிரச்சனை. குடும்பம், தனம், வாக்கு சம்மந்த பிரச்சனையில மாட்றேன். சரிங்க. ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கம்யூனிகேஷன் இருக்கும், செக் பேஸ், ப்ரோ நோட்டு இல்ல இளைய சகோதரன் மூலியமா அடி வாங்குவார். ம். ஒருத்தர் 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வதை வேதனை அனுபவிக்க பிறந்ததுன்னு ஒரு பிறவி இருக்கு. ம். அப்ப அம்மா, வீடு, வண்டி, வாகனம் பிரம்மாண்டமா வீட கட்டி அது மூலியமா கடன் ஆயிட்டு ஓடணுன்ற ஒரு நிலைமை இருப்பாங்க. ம். 4ஆம் பாவம்னா சுகஸ்தானம். உடம்பு கஷ்டத்துல ம். ம். கஷ்டப்படணும்னு புரியுது. இருக்கு. 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த கர்மாவை அனுபவிக்கணும்னு இருக்கும். அப்ப 5ஆம் பாவம்னா குழந்தை பிறந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அடி வாங்குவாரு அவரு. ஆமா. ஆ. ஆமா ஒருத்தருக்கு சொல்லுவாங்க. 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ம். அப்ப கடன், ருணரோக சத்துருன்ற ஒரு விஷயம். ம். 6ஆம் பாவம்னா 4ஆம் பாவத்தின் 3ஆம் பாவம்னும்போது தாய் மாமனால், அம்மாவின் தம்பினால அடி வாங்கணும்னு இருப்பாங்க ஓகே. கரெக்ட்டா. 7ஆம் பாவம்னா கல்யாணம் ஆன பிறகு பிரச்சனை ஆகும் கரெக்ட்டா. மனைவியோ அல்லது கணவன் மூலியமா பிரச்சனை. ம். இல்ல 2வது குழந்தைன்னா 7ஆம் பாவம் வரும். ம். 5 வழியா 3. அப்போ 2வது குழந்தை பொறந்தோனே அவர் அடி வாங்குவோம். 8ஆம் பாவம்னும்போது மாமியார் வீடு சம்பந்தமான ஒருத்தர் மாட்டுவார் கரெக்ட்டா. 9ஆம் பாவம்னா அப்பா மூலியமா கோவில், 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 கோவில் ஆன்மீகன்னு அங்கேயே போயிட்டு குடும்பத்த, வியாபாரத்த எல்லாத்தையும் விட்டுட்டு காலியாவாரு கரெக்ட்டா. ஆ. இன்னொரு சின்ன விஷயம். இது எல்லாமே வந்து நீங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாதகம் இதெல்லாம் பார்த்தீங்களா? நீங்க உங்கள பிரெடிக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல எப்படி? நீங்க நீங்க பரதேசியில் கோலம் வந்தேன்னு சொன்னீங்களே, அது நீங்க உங்களோட ஜாதகத்த பார்த்து நீங்க ரெடி ஆனதா? என்னுடைய எனக்கு ஏன் இந்த கேள்வி? ஆ. ஏன் இந்த பிரச்சனை? அதுக்காக தான் நான் ஓடி ஓடி திரிஞ்சு, அது பல இடத்துல போயிட்டு பல ஜோதிடர்கள, பல குருமார்கள, ஜோதிட குருவா பல முறைகள தெரிஞ்சுக்கிட்டு, இது ஏன்ற கேள்வியில கடைசியா நான் அடைஞ்சது வந்து இமயமலை பராச மகரிஷி கோவில். ஏன்னா, ஜோதிடம்ன்ற ஒண்ணத்த உருவாக்குனவரே அவர்தான். பராச மகரிஷி. அங்கேயே போய் கிடந்தேன். உருண்டேன். ஐஸ்ல போய் உருண்டேன். என்னன்னு தெரியாம உருண்டேன். அங்க கிடைச்ச ஒரு கால்குலேஷன். எனக்கு ஏன்னும்போது இவங்களுக்கு ஏன்? இவங்களுக்கு ஏன் என்ன? இவங்களுக்கு ஏன்? மனைவிக்கு ஏன்? சரி மனைவி தான் ஓகே. குழந்தைங்களுக்கு ஏன்? அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னுடைய குழந்தை, கணவன் மனைவியுடைய குழந்தை தான். உருவமும் உயிரும் நம்மளது தான். ஆனா கர்மான்றது அந்த ஆத்மா தான் இந்த அம்மா, அப்பாவ செலக்ட் பண்ணிச்சே தவிர, அப்ப அந்த கர்மான்றது அதுக்கு உண்டு. அந்த கர்மா ஒண்ணு அது கஷ்டப்படணும். இல்ல அது மூலியமா இவங்கள கஷ்டப்படுத்தணும். அப்படின்ற ஒரு கர்மாவ வாங்கிட்டு வந்திருக்க சரியான புரிதல் ஒண்ணு